வணக்கம், இது உங்கள் பிரம்மம் சேனல். இன்றைக்கி நம்ம தெய்வீக மரங்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் பார்ப்போம். ஆலமரம் சிவன் தட்சிணாமூர்த்தி வாசம். இதில் ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடும், மன அழுத்தம் குறையும். அதேபோல் இது நீண்ட ஆயுளின் சின்னம். இரண்டாவது அரச மரம், விஷ்ணுவின் வாசம். பிரதோஷம் அமாவாசைக்கு வழிபடலாம். பயன்கள்: ஆஸ்மா மூச்சுத்திணறல் குறையும், காற்றை சுத்தம் செய்யும், இரவில் கூட ஆக்சிஜன் வெளியிடும். வேம்பு, இது அம்மனின் அருள் அதிகம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சர்க்கரை நோய்க்கு நல்லது, தோல் நோய்கள் குணமாகும். வில்வ மரம் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானது. இதன் பயன்கள்: செரிமான சக்தி மேம்படும், காய்ச்சல் குறைக்கும், உடல் வெப்பம் சமநிலைப்படுத்தும். துளசி, இது செடி. தெய்வீக பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி வாசம் இருக்குது. சளி இருமல் குணமாகும், மன அமைதி தரும், நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கும். நாவல் மரம், இது பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த மரம். இதன் பயன் பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், இரத்தத்தை சுத்தம் செய்யும். பலாமரம் தெய்வீக முக்கியத்துவம், வளம் செழிப்போட சின்னம். இதோட பயன் உடல் வலிமை அதிகரிக்கும், நார்ச்சத்து நிறைந்தது. அடுத்தது மாமரம், தெய்வீக முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா கல்யாணம் பூஜைகளில் தோரணம் கட்டி அழகு பார்ப்போம். சந்தன மரம் தெய்வீக முக்கியத்துவம், அனைத்து பூஜைகளிலும் பயன்படுத்துவோம். உடல் சூட்டை குறைக்கும், மன அமைதி தரும், தோல் பாதுகாப்பு. பனைமரம் தெய்வீக முக்கியத்துவம், பாரம்பரிய வழிபாடு. இதோட பயன் நுங்கு உடல் சூட்டை தணிக்கும், பனை வெல்லம் நம் உடலுக்கு சக்தி தரும். உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வீக மரங்களின் பெயர்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிரம்மம் 74 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.